Hi all, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஹூக்ஸ் ஐ வந்து எப்படி வந்து ஒரு பொட்டிக் ஸ்டைலில் ப்ளவுஸில் நீட்டாக வச்சு தைக்கிறது நான் காட்டுறேன். ஃபினிஷ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ப்ளவுஸை தைக்கிறத விட ஒரு ஹூக் அண்ட் லூப் அந்த ஹூக்கும் ஐயும் தைக்கிறது தான் வந்து பெரிய வேலை. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் செலவாகுது. ஸோ இதை எப்படி மிஷின்லேயே தைக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்த ஆன்லைன் க்ளோஸ் 1 month ப்ரொஃபஷ்னல் ப்ளவுஸ் ஒர்க் ஷாப் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் ஷாப் வந்து செப்டம்பர் மாதம் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து நிறைய பேர் மெசேஜஸ் தான் வந்தது. ஸோ அதனால் ப்ளவுஸ் ஒர்க் ஷாப் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிங் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரிப்போட வித் வந்து 3 inch எடுத்திருக்கேன். லென்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 inch எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக லூப் பட்டிக்கு வைப்போம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிப் தான் இது. ஸோ இது ஹூக் வந்து நார்மலாக வச்சாச்சு. இப்போ லூப்ஸ் வந்து வச்சு காட்ட போகிறேன். இதே மாதிரி மிஷின்லேயே இன்விசிபிள் ஹூக்ஸ் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோ எண்ட்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ எடுத்திருக்க இந்த 3 inch பட்டி பீஸ், அதாவது அந்த லூப் தைக்கிற பீஸில் வந்து கரெக்டாக இந்த ஹூக் பட்டி எவ்வளோ தூரம் இருக்குமோ அது வந்து லென்த், அதோடய உயரத்தை நம்ம மார்க் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ மேலே எவ்வளோ வருது, கீழே எவ்வளோ வருது, ஃபஸ்ட்டு அந்த லைனை மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ண பிறகு இதை ஜஸ்ட்டு மடித்து அங்கே ஹூக்ஸ் கரெக்டாக ஹூக் எங்கெல்லாம் வருதோ அதையும் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் அதை மார்க் பண்ணால் தான் அந்த ஐ வந்து நீங்கள் வைக்க முடியும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ஹை ஹூக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஹை ஹூக் வந்து நம்ம மிஷின்லேயே தைச்சு இது கூட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து பொட்டிக் ஸ்டைலில் இருக்க ப்ளவுசஸ் வந்து ரெடிமேட் ப்ளவுஸில் இதை நிறைய பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ரெடிமேட் ப்ளவுஸில் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ. ஸோ கரெக்டாக இந்த ஹூக் எங்கே வந்திருக்கோ பார்த்தாலே தெரியும். நான் அதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு மேலே ஐ எப்படி ப்ளேஸ் பண்ணணும் நான் காட்டுறேன். ஸோ ஐ எடுத்துக்குங்க. ஐ எடுத்துகிட்டு ஐயில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் 2 ஹோல் மாதிரி இருக்கும், மேலே இந்த மாதிரி வளைவாக இருக்கும். அந்த கீழ்ப்பக்கம் இருக்க 2 ஹோலை ஃபேப்ரிக் மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம தைக்கிறோம். ஸோ கரெக்டாக நான் ஹூக் எங்கே வரும் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல நான் இந்த ஹோல் மாதிரி கீழே இருக்க ஹோலை வச்சு இது மேலே தைக்கிறோம். ஸோ மிஷின்லேயே தான் தைக்கிறீங்க. தைக்கும்போது என்ன பண்ணணும், மேனுவலாக நம்மளே வந்து கையில் அந்த லிவரை வந்து ரொட்டேட் பண்ணி அந்த ஹோல்குள்ளே விட்டு தைக்கிறோம். ஓகே, ஸோ இது நான் மேனுவலாகவே சுற்றுறோம் கையில். கரெக்டாக பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஹோல்குள்ளே அழகாக லாக் ஆகிடும். ஸோ ஒன்று தைச்சாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தைக்க போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த மார்க்டு லைன் வர வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ண லைன் வரும்போது ஃபுட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு நீடில் ஒரு ஹோலில் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த அந்த ஹூக் எண்டை வந்து கையில் நான் பிடிச்சிட்டு திரும்பி நம்ம மேனுவலாக வந்து சுற்றுறோம். ஓகே, ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து இந்த நீங்கள் தைக்கிற இந்த ஐ ஹூக்கை பேஸ் பண்ணி கூட இருக்குது. இந்த ஐ ஹூக் வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் இஷ்டம் போல் நிறைய பேர் தைக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு தைக்கவும் தெரியல. அந்த ஐ ஹூக்கு நீங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது என்ன ஆகுன்னா ஃப்ரண்ட் பார்ட் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக இழுக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட் பார்ட் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்க ஆரம்பிக்கும் போது ஷோல்டர் வந்து நிற்காது, ஷோல்டர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது, இந்த மாதிரி ஹை ஹூக் வைக்கும்போது உங்களுக்கு எங்கேயுமே இழுப்படாது. ஏன்னா இது நம்ம நார்மலாக ஹை ஹூக் வந்து நூலில் தைப்போம், ரைட். இது மெட்டலில் இருக்கிறதுனால எக்காரத்துக்கு கொண்டு அது இழுக்காது. பார்க்கவும் ஃபினிஷ் ரொம்ப ரொம்ப நீட்டாக ஹை ஹேண்டாக கிளாஸாக இருக்கும். ஸோ ஒரு ப்ளவுஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 2-3 வாட்டி ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா நம்ம ப்ளவுஸ் நல்லா இழுத்து போடும்போது கூட இது நமக்கு மூவ் ஆகாது. ஸோ இந்த ஐயோக்கோட வளைவை வந்து கீழே வச்சுட்டு ஒரு சைடு வந்து கையில் பிடிச்சி நம்ம பொறுமையாக தைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தைங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக தைச்சாச்சு. இப்போது அந்த பெரிய வளைவு இருக்குல்ல மேல் பக்கம், அதுக்கு மேலே ஒரு தையல். ஸோ இது மோஸ்ட்லி நீங்கள் மிஷின் அப்படியே ரன் பண்ணாலே அது கரெக்டாக வந்துடும். ஸோ கரெக்டாக அது கிட்ட வரும்போது பார்த்து பொறுமையாக நீங்கள் தைச்சிட்டிங்கனாலே இது கரெக்டாக சீட் ஆகிடும்.
ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் ரொட்டேட் பண்ணலை, டைரெக்டாக மிஷின்லேயே வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த பட்டி பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இது ப்ளவுஸில் இதுதான் லூப்ஸ் வர சைடு. அந்த லூப்ஸ் வர சைடை வந்து 1/2 இன்ச் நீங்கள் எவ்வளோ மடித்து தைப்பீங்களோ அந்த 1/2 இன்ச் மடித்து கொடுத்துட்றீங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பட்டி பீஸ் இது. இந்த பட்டி பீஸ்க்கு மேலே இந்த மடித்த 1/2 இன்ச்சை மேலே வச்சு ஒரு தையல் போட்டுட்டோன்னா நம்ம இன்விசிபிள் ஐ பட்டி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ராயேஜ் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம்ல எவ்வளோ தூரம் வரணும்னு, அது அவ்வளோ தூரம் இதை மடிச்சிருங்க. மடித்து மேலேருந்து ஒரு தையல் போட்டோன்னா இதுவும் நீட்டாக கன்சீல்டாக ஆகிடும். ஓகே. ஸோ இதை மடித்து இந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போது இந்த ஃபோல்டட் எட்ஜ் இதுக்கு மேலே வர மாதிரி வச்சு இதை நம்ம தைச்சி முடிச்சிட்டோன்னா நம்ம ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் அந்த லூப்ஸ் வந்து தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்தடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. இது ரொம்ப ஈஸியான டெக்னிக்கோ நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல், மிஷின் கண்ட்ரோல், அந்த நீடலை கரெக்டாக ட்ரா பண்ணி நீங்கள் எடுக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியான டெக்னிக் இது. இது பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து அந்த கீழ்ப்பக்கம் 2 தையலும் மேலே ஒரு தையலும் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து இதுக்கு மேலே வச்சு மிஷினில் டைரெக்டாக நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் தைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீடல் பிரேக் ஆகிடுமோன்ற ஃபியர் இருந்ததுன்னா கரெக்டாக அந்த ஐ எங்கே வருதோ அந்த இடத்துல மேனுவலாக நீங்கள் நீடலை வந்து தள்ளணும். தெரியுதா? இப்போ மேனுவலாக நான் தள்ளியிருக்கேன். ஸோ இப்போ கரெக்டாக அடுத்த ஐ வரும்போது நான் மிஷினை ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஐ பக்கத்தில் வந்த பிறகு திரும்பி நான் மேனுவலாக ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்கள் காலில் வந்து அந்த ஃபுட் கண்ட்ரோல் அந்த லிஃப்ட் பண்ணுற அந்த இது இருந்ததுன்னா, அந்த ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சமாக ஃபுட்டை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த ஐயை வந்து மூவ் பண்ணலாம் அந்த ஐ தைக்கும் போது. ஓகே. ஓகே. ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ரிட்டியாக ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு ரெடிமேட் எஃபெக்டில் உங்களுக்கு வந்து ஐ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். See you. Bye bye.